நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, இவர்கள் சேர்ந்து இந்த மண்ணில் களத்தில் நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஐயா நரேந்திர மோடி என்னத்தை சாதிச்சாருன்னு தெரியல. அவருக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்களே, பாரதிய ஜனதா கட்சியோட பாமக கூட்டணி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், ரோசம், சூடு சொரணை எதுவும் இல்லையா? எதுக்கு நீங்க பாஜக இங்க வரீங்க? இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் நடக்கின்ற சிக்கலுக்கு எந்த தீர்வையும் கொடுக்காத பாரதிய ஜனதா கட்சி, இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்காத பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு இந்த மண்ணுக்கு வரணும்? இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக என்னைக்குமே குரல் கொடுக்காத இந்த கட்சி, இவர்களுக்கு வாக்களித்து என்னத்தை சாதிக்க போறோம்? நாட்டின் பிரதமர் ஐயா மோடியை பார்த்து எல்லாம் எப்படி 2014 சொன்னாங்க, நாட்டின் பிரதமர் மோடி வந்துட்டாருன்னா இந்தியாவே வல்லரசு ஆயிருங்க, வல்லரசு ஆயிரும்னா 2020 ஆகும்னா. அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டாரு 2020 வல்லரசுன்னா. 2024 வந்துருச்சு. இப்ப ஐயா மோடி கிட்ட கேட்கிறாங்க, இந்தியா எப்பங்க வல்லரசு ஆகும்? இப்ப ஆகாது, 2047 நாங்க வல்லரசு ஆக்கிறோம். ஐயா 47 ஆகலைன்னா 67 ஆயிருங்க, 67 ஆகலைன்னா 87 ஆயிருங்க. எப்படி தெரியுமில்ல, இந்த கும்கி படத்துல ஐயா நம்ம தம்பிராமையா போய் இந்த இது கேட்பார்ல, ஜோசியம் கேட்பார்ல, 52 வயசு வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கருமாயப்பட்டு அதுக்கப்புறம் அதுவே பழகிரும். அந்த மாதிரி நீங்க இப்ப வல்லரசு ஆகலைன்னா அடுத்து 24 ஆகும், 46 ஆகும், 47 ஆகும். இது சொல்றதுக்கு ஒரு நாட்டின் பிரதமரா? நாட்டின் பிரதமர் மோடி 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு சொன்னாரு, ஏன் இதுவரை கொடுக்கல? 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருந்தா 10 ஆண்டு காலத்தில் 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்க முடியும். அதை செஞ்சிருக்காரா? பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாரு, 500,000 செல்லாது. கருப்பு பணத்தை மீட்டுக்கிறாங்களா? மீட்கல. ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன், 15 லட்சம் ரூபாய் போட்டுருக்காரா? அதுவும் போடல. எதையுமே செய்யாத, எந்த ஆணியுமே புடுங்காத பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கு ஓட்டு? நீங்கள் 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்து இந்த மண்ணின் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு, உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிச்சது உண்டா? இதே காலாப்பட்டுல ஒரு பாய்லர் வெடிச்சது, ஒரு தொழிற்சாலைக்குள்ள 7 பேர் மரணிச்சு போனாங்க. அவர்களுக்கு நீதியை இதுவரை பெற்றுக் கொடுக்க முடிந்ததா இந்த பாரதிய ஜனதாவால? இல்ல இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிகளால? இந்தியா கூட்டணி வச்சு இந்தியா முழுக்க நாங்கள் மீட்க போறோம்னு பேசக்கூடிய இந்த நபர்கள் இதுவரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சது என்ன? ராகுல் காந்தி என்னமோ இன்னைக்கு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் தேர்தல் களத்தை சந்திக்கிறது போல ராகுல் காந்தி புதிய திட்டங்கள், செயல்பாட்டு வரைவு கொடுத்திருக்காங்க. தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கொடுத்திருக்கு. புதுச்சேரி மாநிலத்துக்கு என்ன விடிவை கொண்டு வர போறீங்க? இங்கு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு, இங்கு கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு, இவர்களுக்கான விடுதலை, இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு கையில வச்சுட்டு ஒட்டுமொத்த அதிகாரையும் பாஜக அல்லது காங்கிரஸ் 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சி ஒன்றிய அரசு கையில எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாநிலம் எப்படி வளரும்? இந்த மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து கொடுத்து இவர்களுக்கான வரி வருவாயை பெருக்கி இங்க இருக்கிற தொழிற்சாலைகளை மேம்படுத்தி இங்க இருக்கிற கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தை இந்த ஆட்சியாளர் கொண்டு வந்ததுண்டா? இல்ல கொண்டு வர முயற்சதுண்டா? மோடியை பார்த்தா இந்தியாவில் பாகிஸ்தான்காரன் பயப்படுறான். பாகிஸ்தான்காரன் எங்கடா இன்னைக்கு பயந்தான்? 2019 புல்வாமா தாக்குதல், அதை வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த பாரதிய ஜனதா கட்சி ஐயா நரேந்திர மோடி இதே புல்வாமா தாக்குதல் 49 சிஆர்பிஎஃப் கொல்லப்பட்டதை அரசியலாக்கி இந்தியாவுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்தியாவை பாதுகாக்க மோடியால தான் முடியும் அப்படின்னு ஓட்டு கேட்டு வந்தீங்களே. நீங்கள் 2019 சரியாக அந்த தாக்குதல் நடந்த 3 மாத காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரத்தில் 350 கோடி ரூபாய் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நிறுவனத்தை வாங்கியிருக்கீங்களா? எப்படி நீங்க எப்படி வெக்கமே இல்லாம சொல்றீங்க? நாட்டின் பிரதமர் ஐயா மோடி இந்தியாவை பாதுகாக்கிறாரு. இந்தியாவை பாதுகாக்கிற மோடி கிழக்கு பக்கம் சீனாவில் எங்களுடைய அருணாச்சல பிரதேச நிலப்பரப்புல ஒரு கிராமத்தை ஆக்கிரமிச்சா நீங்க வாய் திறந்து பேசல. அந்த கிராமத்திற்கு இன்னைக்கு ஏரி குளங்களுக்கு, அங்க இருக்கிற ஆறுகளுக்கு, அங்க இருக்கிற தெருக்களுக்கு சீன மொழியில பேர் வைக்கிறானே நாட்டின் பிரதமர் ஐயா மோடி. 56 இன்ச்சுக்கு பெரிய மார்பு வச்சிருக்காருன்னு பேசுறீங்கல்ல, எங்க அங்க சீனா பக்கம் திரும்பி பேச சொல்லுங்க நாட்டின் பிரதமர் ஐயா மோடியை. அங்கே பேச மாட்டார். அப்புறம் என்ன வளர்ச்சி இருக்குது? என்ன பாதுகாப்பு இருக்கு? ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய தேசத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குனது ஐயா நரேந்திர மோடி. அதை எதிர்த்து கேட்க வேண்டிய இடத்துல இருந்த காங்கிரஸ் வாய் மூடி அமைதியா இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இன்னைக்கு பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துகின்ற இந்த ராகுல் காந்தி 10 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் முழக்கமிட்டிருக்காரு? எத்தனை முறை இந்த திட்டங்களுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த சிஏஏ சட்டம், என்பிஆர் சட்டம், என்ஆர்சி சட்டம், நீட் பரீட்சை, இந்த எல்லாத்துக்கும் எதிராக ராகுல் காந்தி எத்தனை முறை குரல் கொடுத்திருக்காரு? அவர் வாயே திறக்கல. அதுல மாற்றம் வேணும். இப்பயும் தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கொடுத்திருக்கிறதுல மாற்றம் வேணும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர அதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை ராகுல் காந்தி சொல்லல. ஏன்? அந்த கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே. நீட் பிரச்சனையை கொண்டு வந்தது காங்கிரஸ். சிஏஏ சட்டம், என்பிஆர் சட்டம், என்ஆர்சி சட்டம், என்ஐஏ சட்டம், ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், வேளாண் திருத்த சட்டம், இந்த சட்டங்களுக்கெல்லாம் வரைவு கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா மூடி மறைச்சிட்டு அதை பத்தி நாங்க பேசவே மாட்டோம். அதுல சில மாற்றங்களை கொண்டு வருவோம். என்ன மாற்றங்களை கொண்டு வருவீங்க? சிஏஏ சட்டத்தால் இங்க இருக்கிற நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது. அப்ப அந்த சட்டத்தை துரைத்து தூட எறிவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் காங்கிரஸ் பதிவு பண்ண மாட்டேங்குது? ஏன் ராகுல் காந்தி பேச மாட்டேங்கிறாரு? அவர்களுக்கு தேவை உங்களுடைய வாக்கு.
உங்கள் வாக்குகளை வைத்து அதிகாரத்துக்கு போகக்கூடிய நபர்கள் எந்த மாற்றத்தையும் இங்க கொண்டு வர மாட்டாங்க. இங்க 2 பேர் இருக்கிறாங்க. இங்க ஐயா என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி, இன்னொன்னு காங்கிரஸ்ல நம்மாலு நாராயணசாமி. இந்த 2 சாமிகளை விட்டா உங்களுக்கு வேற வழியே இல்லையா? உங்கள் பிள்ளைகள் நாங்க வந்து களத்துல நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி இந்த களத்துல நிக்கிறதுக்கு காரணம் இந்த மாநிலத்தையும் அந்தஸ்து உயர்த்தின மாநில அந்தஸ்தாக உயர்த்தி இங்க தொழில் வளர்ச்சி, இங்க கல்வி, இந்த மண்ணின் மக்களுக்கான மருத்துவம், இந்த மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பு, இது எல்லாத்தையும் உறுதி செய்யணும். அதை நாடாளுமன்றத்தில் கேட்டு பெற வேண்டியது இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை. இந்த பாராளுமன்றத்திலிருந்து போற யாராவது ஒருவர் எங்கள் மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வேணும் நாடாளுமன்றத்தை முடக்கியது உண்டா? நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பது உண்டா? 1000 முறை பேசுவான், தனிநபர் தீர்மானம் கொண்டு வருவான், ஆனா விவாதத்துக்கு எடுக்க விட மாட்டான். விவாதத்துக்கு எடுக்க விடும் பொழுது கூட இருக்கிற கூட்டணி கட்சியில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அருகாமையில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. யாராவது ஒருவர் சேர்ந்து பேசியதுண்டா? சேர்ந்து பேசியதில்லை. இந்த தடவை போறோம் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ள கேள்வியை எழுப்புறோம். எங்களுக்கான அந்தஸ்தை நீ கொடுக்க நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள போறோம், கேள்விகளை எழுப்புறோம். 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் புலி போல உள்ள கர்ஜித்தா என்ன நடக்கும்ன்றத நீங்க பாருங்க. நீங்கள் வாக்களிங்க. அக்கா மேனகா படித்த மருத்துவரை களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியை பார்த்து கிண்டல் பண்ணா உங்களுக்கு வேட்பாளர் கிடைக்குமா? நீங்கள் ஆட்களை திரட்டிட முடியுமா? நீங்கள் தேர்தலில் நின்ற முடியுமா? 2016 இருந்து தொடர்ச்சியாக தனித்து களத்தில் நிற்கிறோம். நாங்கள் எங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம். எங்கள் மக்கள் எங்களை நம்புவார்கள், எங்களை அங்கீகரிப்பார்கள் என்ற நம்பிக்கையில கடைசி வரை களத்தில் நாங்கள் உறுதியாக நிற்போம். இவங்களை போல சீட்டுக்கு நோட்டுக்கு பேரம் பேசிட்டு பாரதிய ஜனதா கட்சி நினைச்சா காங்கிரஸ் இருக்க எம்எல்ஏக்களை தூக்குறது, இங்க இருந்து இருக்கிறவங்க பாஜக இருக்கவங்க காங்கிரஸ் தூக்குறது, அது போல நாங்கள் ஒருபொழுதும் சோரம் போக போறது இல்ல. நாங்கள் கடைசி வரை உறுதியாக களத்தில் நிற்போம். அப்படி இந்த களத்தில் நிற்கிற அக்கா மேனகா அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். நாடாளுமன்றத்துக்குள்ள நரேந்திர மோடி எந்திரிச்சு ஓடி பார்த்திருக்கீங்களா? கேள்விகள் கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாம நீங்கள் ஐயா அமித்ஷா அவர்கள் ஓடி பார்த்திருக்கீங்களா? இல்ல நிர்மலா சீதாராமன் ஓடி பார்த்திருக்கீங்களா? இந்த தடவை வரலாற்றில் முதல் முறையாக இவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறத நீங்க பார்க்க போறீங்க. அப்படி பார்க்கணும்னா ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்த அக்கா மேனகாவை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.